உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு புதன் சூரியன் இணைவில் தன்னுடைய இந்த தனுசிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் புதன் ஆதித்ய யோகம், அதாவது நிபுணா யோகம் சொல்லுவோம். இந்த யோகம் உங்களது வாழ்க்கையில் நீங்கக்கூடிய செய்யக்கூடிய வேலைகளை ஆற்றல் மிக்க அருமையான கூர்மையான புத்தி கூர்மையான ஆற்றலில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இது சூரிய பகவானுடைய ஆற்றலில் பிரபல யோகத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, அது பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான தருணமாக இந்த காலகட்டம் அமையும். இது 30 நாட்கள் மட்டுமே. இந்த 30 நாட்கள் உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்களாக மாற வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களது குரு பார்வை அந்த லக்னாதிபதி, அந்த ராசியினுடைய அதிபதி பஞ்சமத்தில் நின்று 9ஆம் பார்வையில் இந்த புதனையும் இந்த சூரியனையும் பார்க்கக்கூடிய யோகம். ஏன் உங்களுடைய ராசியும் அவர் தான் பார்க்குறார். இந்த பார்வை அவ்வளோ மிகச்சிறந்த யோக அமைப்பு. இந்த யோக அமைப்புக்குரிய இந்த பார்வையால் பெரிய லெவலில் ஒரு மேன்மைகள் அடைவீங்க. அது எப்பேற்பட்ட மேன்மைகள்ன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஆக புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அருமையான மேன்மைகள் கிடைக்கும். காரணம், பாக்யாதிபதி சூரியன் ப்ளஸ் 4ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி புதன், 10ஆம் இடத்திற்கு அதிபதி புதன். இந்த இணைவு இதோட உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியும், டோட்டலாக சொல்லணும்னா கேந்திராதிபதிகளுடைய இணைவு, இந்த இணைவோட பாக்யாதிபதி சேர்றார். அப்போது தனுசு ராசி கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கடந்த 7.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அதை தாண்டி இந்த 6-7 மாதமாகவும் உங்களுக்கு சனி பகவானுடைய மேன்மைகளும் உங்களுடைய ராசி ராகுவோடு இணைந்து பிளாக் ஆகி நின்னதுனால உங்களுக்கு அந்த குரு பகவான் எதையும் செய்ய முடியல. கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதம் வரைக்குமே உங்களால் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அந்த பாதிப்புகள் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு தொழிலில் பலவிதமான சிக்கலை அடைஞ்சிங்க. அந்த சிக்கலில் இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு இருந்ததெல்லாம் விற்றா கூட என் பிரச்சனையை சரி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, ஏன் எதையாவது வித்தாவது என்ன நம்பி நாணயத்தோடு என்ன நம்பினவங்களுக்கு நடந்துக்கணும்னு நினச்சி விற்று அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கூட விற்கிற ப்ராப்பர்ட்டியும் இன்றைக்கி பிரச்சனைகளை போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் எல்லாமே உங்களை தாண்டி ஒரு பிரச்சனைகள் உங்களை லாக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இந்த பாதிப்புகளுடைய விளைவுகள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் தரமட்டமாக்கிடுச்சு. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பாதிப்புகளை சந்திச்சிங்க. ஏன் வேலையில் இருந்தவங்க சந்தித்த பிரச்சனைகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, ப்ரெஷர், டென்ஷன், வேலையே வேண்டான்னு போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம். இன்னும் சிலருக்கு செய்யாத தப்புகளுக்கு தண்டனை அனுபவித்து வேலையை பறி கொடுத்தவங்க, இன்னும் சிலர் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க, நீங்கள் அதே இடத்துல நிற்கிறீங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு பதவி உயர்வு இல்லை, சம்பள உயர்வு இல்லை, வாழ்க்கையில் நல்லது செய்தும் நம்ம பாவின்ற நிலைக்கு ஆளாயிட்டோம் என்ற குழப்பமாக, இது எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம், இந்த 30 நாட்கள் உங்களுக்கு அமையும். காரணம், 5இல் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு 11 லாபஸ்தானத்தில் விழுது. கண்டிப்பாக இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சி, இதுவரைக்கும் இல்லாத ஒரு லாபம் உங்கள் தொழிலில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வேலை தொழிலுக்கு அதிபதியாகப்பட்ட புதன், அதே போல் 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் இந்த இடத்துல இருக்குது. அப்போது தொழிலில் பெரிய வளர்ச்சி அடைவீங்க, தொழிலை விரிவடைவீங்க. இன்னும் சிலர் தொழிலை ஆரம்பிக்கலாம்னு ரொம்ப நாளாக நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போது தொழில் விருத்தி கிடைக்கும். தொழில் மட்டுமல்ல, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சம்பள ஊதியம்
ஊதிய உயர்வும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரியன் பாக்யாதிபதியும் வந்து சேர்ந்திருக்கிறார். அப்போது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வேலையில் பல நெருக்கடிகள் இருந்திருக்கும். இந்த தருணத்தில் அது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. பல சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையில் நீங்கள் சிக்கியிருந்தால் கூட அதை அதை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு அமையும். இன்னும் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த தருணத்தில் அருமையான வாய்ப்பு. கண்டிப்பாக இறங்குனீங்க, வெற்றிகளை சந்திப்பீங்க. மேலும் 7ஆம் இடத்தில் அதிபதியும் உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து நிற்கிறார். அவரை குரு பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு வேலையிலையும் சரி தொழிலும் சரி உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னா ரொம்ப கடன் சுமைகளும் பல புரியாத ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி நிற்கிறீங்க. அந்த நெருக்கடிகள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஏற்கனவே கேட்டு கிடைக்காத இடத்துலையும் பணம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதற்குண்டான முயற்சிகளை பலப்படுத்தினீங்கன்னா 100% நீங்கள் சக்ஸஸ் அடைவீங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்த பார்க்குறார். அப்போது அந்த இடத்த பார்க்க போகும்பொழுது உங்களுக்கு புத்திர பாக்கியம், அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கும். நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல, 10 நாள் 20 நாள் 1 மாதம் நிற்குது போயிடுது, மருத்துவ ஆலோசனையும் எனக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% நீங்கள் சக்ஸஸ் அடைவீங்க. அது மட்டுமல்ல, குறிப்பாக சொல்ல போனால் இந்த குரு பகவான் நிற்கக்கூடிய இடமும் பஞ்சம சம்மந்தப்பட்ட இடம். அப்போது வம்ச விருத்தி உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். மேலும் தந்தை வழி சொத்துக்களிலும் தந்தை வழி உறவு முறைகளிலும் ஏன் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய சிக்கல் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். அதை விட உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பார்வை இந்த இடத்துல விழும் பொழுது வீடு மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மேன்மைகளை அடைவீங்க. அதை விட உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையும் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திலும், அதே நேரத்தில் இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களது 12ஆம் இடத்துலையும் விழுது. அப்போது உங்களுக்கு வெளிநாடு வெளி வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா வெளிநாடு போவீங்க. இங்கேருந்து வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக ஒரு நல்ல இலக்குகள், அந்த இலக்குகள் எப்படின்னா புதுசாக சில விஷயங்களை நீங்கள் உருவாக்குவீங்க இந்த காலகட்டங்களில். அதுவும் 2024 இன்னும் உங்களுக்கு பலமான காலகட்டமாக இருக்கும். காரணம் 5இல் இருந்த ராகு உங்களுடைய அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய முன்னேற்றங்களையும் உங்களுடைய லட்சியங்களையும் பிளாக் பண்ணி வச்சிருந்தார். அதெல்லாம் உடைச்சி இன்னைக்கு சுக்குநூறாக்கி உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மேன்மைகள் உண்டாக்குவீங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். மேலும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நடந்த அவமானங்களும் நடந்த பலவிதமான மன உளைச்சல்களும் ஏன் 3வது நபர்களின் தலையீடுகளால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பல்வேறு விதமான சிக்கலுக்கு ஆளானீங்க. ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை புரிஞ்சிக்கல, உங்களை சார்ந்தவங்களே உங்களை விமர்சனம் பண்ணாங்க. அதை விட உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை வந்து பலவிதமான சிக்கலுக்கு ஆளாக்குறாங்க. பரவாயில்லை, இது எல்லாமே வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அனுபவம். அப்போது வரக்கூடிய தருணத்தில் இதை எல்லாத்திற்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. உங்களுடைய வேகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. காரணம் என்னன்னு சொல்கிறேன்னா 9ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியன் உங்களுடைய ஜென்மத்தில் வந்து நிற்கக்கூடிய இந்த 30 நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வைரமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் காலங்களை வீணாக்க வேண்டாம், முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஆக உங்களது குடும்ப ரீதியில் கடந்த காலகட்டங்களில் மருத்துவ சார்ந்த சிக்கல்கள், சில மருத்துவ சார்ந்த பெரியவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, அதே நேரத்தில் தாய் தந்தை உங்கள் உறவு முறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அதனால் மருத்துவ செலவினங்கள் எல்லாம் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் இந்த காலகட்டங்களில் சரி செய்துடுவீங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளும் மனக்குழப்பங்களும், படுத்தால் தூக்கமின்மையும், தூக்கமே இல்லை, பலவித சிந்தனைகள் யோசனைகளாகவே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை சார்ந்த மாற்றங்களும் மாறுதல்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக தனுசு ராசி என்பர்கள் எப்பவுமே குரு பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்றவங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலும் உங்களால் வாழ வச்சு தான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு தான் நீங்கள்
இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் யாருக்கும் துரோகம் நினச்சதே இல்லை, யதார்த்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே துரோகம் தான். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மட்டும் தனியாக பார்க்குறாங்க. ஏன் உங்களுடைய வளர்ச்சி எங்கே நீங்கள் வளர்ந்துருவீங்களோ, நீங்கள் வளர்ச்சி ஆயிடுவீங்களோன்ற அளவுக்கு பார்க்குறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு எதிரில் நீங்கள் வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும். உங்களுடைய லட்சியங்கள் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு பலமானதாக இருக்கும். வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். இந்த 2024 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, உங்களுடைய வேகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க. பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான சிக்கலை சந்திச்சிட்டீங்க, அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி செய்திடுவீங்க. மேலும் அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்திடுவீங்க. அவங்களுடைய கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் ஓரளவுக்கு மேன்மைகள் அடையிறத வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. ஆக இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய தருணமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குது. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் முடிந்தவரை உங்களது முயற்சிகளில் மற்றவங்களை நம்பி பணத்தை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து கரெக்டான இடமான்றதை பார்த்து கொடுங்க, செய்யுங்க. அடுத்தது ஒரு சில பயணங்களில் மேற்கொள்ளும் பொழுது, வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது, ஒரு கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தது ஆடம்பர பொருட்கள், இந்த செல்ஃபோன்லேருந்து தங்கம் ஆபரணங்கள் வரைக்குமே பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. மற்றபடி வேறு எந்த குறைகளும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு நிறையா இருக்குது. உங்களுடைய அருமையான காலம் இந்த காலம். இந்த காலத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் அடைந்த மன உளைச்சலுக்கும், வாழ்க்கையில் படுத்தா எனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை, என்னன்னே தெரியல, என்னுடைய இலக்குகள் எல்லாம் தோல்வியை நோக்கியே போயிட்டுருக்கு, நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் என்னையும் தாண்டி ஏதோ ஒன்று என்னை பிளாக் பண்ணது, ஏதோ ஒன்று என்னை லாக் பண்ணதுன்ற மன உளைச்சலில் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெளிச்சமாக இந்த தருணம் இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. மேலும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குது, அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. அந்த திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்க ரீதியில் இருக்கக்கூடிய பரல்கள் எத்தனைன்றது இருக்குது. அப்போது இந்த கிரகங்களுடைய பரல்கள் அதிகமாக இருந்தால் உண்மையிலேயே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இது ட்ராப் ஆகிருந்தால் அது ட்ராப் ஆகிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமாக இருக்கும். திருமண முயற்சிகள் செய்யுங்க. இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குள்ளே கம்பல்சரி உங்களுக்கு திருமணம் ஆகிடும். ஏன்னா பலவிதமான சிக்கலை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் முயற்சிகளை பலப்படுத்தினு இது எல்லாமே நடக்கும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. 100% அது 100% சக்ஸஸ் கிடைக்கும். அந்த சக்ஸஸ் உங்கள் லைஃப்பை பெரிய லெவலில் டேர்னிங்கை உண்டாக்கிடும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.